நண்பர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். நிறைய நண்பர்கள் வந்து எப்படி சார் எக்ஸாம் எழுதி பாஸ் ஆகிறது, எதனா டிப்ஸ் கொடுங்க அப்படின்னு கேட்குறீங்க. ஸோ உங்களுக்காக தான் இந்த வீடியோவில் பார்த்துக்கு முன்னாடி நமது சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய அனைத்து அப்டேட்டும் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ வந்து நாளை முதல் பார்த்திங்கன்னா சப்ளிமெண்ட்ரி எக்ஸாம் வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ வந்து இதில் பார்த்திங்கன்னா வந்து ஃபைனல் இயர் பேப்பர்ஸ் எழுதுகிற மாணவர்கள் பார்த்திங்கன்னா, அதாவது 5வது செமஸ்டர் 6வது செமஸ்டர் வந்து 100 மார்க்ஸ் வந்து எக்ஸாம் எழுதுவீங்க. அதில் பார்த்திங்கன்னா வந்து 75 மார்க்காக அது எக்ஸ்டர்னலாக கன்வெர்ட் ஆகும். ஸோ அதில் வந்து 40 மார்க் எடுத்தால் தான் பாஸு. அதே போல் செகண்ட் இயர் பேப்பரு ஃபஸ்ட் இயர் பேப்பர் எழுதுகிற மாணவர்கள் பார்த்திங்கன்னா வந்து 100 மார்க் எக்ஸாம் எழுதுனா அதில் வந்து 35 மார்க் வந்து எடுத்தால் போதும். இருந்தாலும் வந்து இப்போ நீங்கள் எழுதுகிற ஸ்கீம் வந்து 40க்கு தான் அது கன்வெர்ட் ஆகும். ஸோ வந்து எந்த எக்ஸாமாக இருந்தாலும் நீங்கள் வந்து 100க்கு 40 மார்க் எடுத்தாகணும். ஸோ அதனால் நீங்கள் 40 மார்க் எடுக்கணுமானா குறைஞ்சது ஒரு 60 மார்க்காவது நீங்கள் வந்து அட்டன் பண்ணி ஆகணும். ஸோ அதனால் நல்லா மைண்டில் வச்சுங்க. 100 மார்க்ஸ் கொஷினில் ஃபுல்லாக நீங்கள் ஒரு 60 மார்க்ஸ்க்காவது கொஷின் வந்து அட்டன் பண்ணிவிட்டு வரணும் ஃபுல்லாக. அடுத்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு எடுத்த உடனே பார்த்திங்கன்னா நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறது பார்த்திங்கன்னா 3 மார்க்ஸாக இருந்தாலும் சரி, 14 மார்க்ஸாக இருந்தாலும் சரி, இல்லை 10 மார்க்ஸாக இருந்தாலும் சரி, நல்லா தெரிஞ்ச கொஷினையாக ஃபஸ்ட்டு வந்து அட்டன் பண்ணுங்கள். ஏன்னா ஒரு பேப்பர் கரெக்ஷன் பண்ணுறவங்க கூட பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங்கில் வந்து ஓரளவுக்கு நல்லா எழுதியிருந்தாவே அவங்களுக்கு வந்து உங்கள் மேலே வந்து ஒரு நல்ல அபிப்பிராயம் வந்துடும். ஸோ அதனால் நல்லா தெரிஞ்ச கொஷினை ஃபஸ்ட் அட்டன் பண்ணுங்கள். அப்புறமா தெரியாத கொஷினை கொஞ்சம் அட்டன் பண்ணுங்கள். அப்புறம் சுத்தமாக தெரியாத கொஷினாக இருந்தாலும் கடைசியாக அட்டன் பண்ணுங்கள். அது ஏதாவது 1-2 மார்க் போடுறதுக்கு தேவைப்படும். ஸோ அதே போல் வந்து ப்ளூ பென் அப்படி இல்லைனா வந்து பிளாக் பென், இது ரெண்டுத்தையும் யூஸ் பண்ணுங்கள். பிளாக் பென்னை வந்து ஹெட்டிங் எழுதுறதுக்கு யூஸ் பண்ணுங்கள். ப்ளூ பென்னை வந்து கண்டென்ட் எழுதுறதுக்கு யூஸ் பண்ணுங்கள். ட்ராயிங் ஏதாச்சும் வந்தால் சென்டராக ட்ராயிங் வந்து போடுங்க. அந்த பேப்பருக்கு சென்டராக இருக்கிற மாதிரி கொஷின் நம்பர்ஸ்லாம் வந்து கரெக்டாக போடுங்க. சப்போஸ் இப்போ வந்து ஒரு 3 யூனிட் இருக்குது, அதில் வந்து பார்த்திங்கன்னா 3 யூனிட்டில் வந்து எல்லா கொஷினுமே உங்களுக்கு தெரியும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணுன்னா, ஃபஸ்ட்டு வந்து அங்கே என்ன கொஷின் கேட்குறாங்களோ, அதாவது ஒரு யூனிட்டுக்கு 2 கொஷின் தான் அட்டன் பண்ணணும் அப்படின்னு கேட்பாங்கள்ல. ஸோ அதுபோல் 3 யூனிட்டுக்கும் ஃபஸ்ட்டு வந்து 2 கொஷின் அட்டன் பண்ணிவிடுங்க. அப்புறமா எக்ஸ்ட்ரா டைம் இருந்தால் எக்ஸ்ட்ரா கொஷின் கூட எழுதுங்க. எக்ஸ்ட்ரா கொஷின் எதுனா மார்க் வந்து வராது அப்படின்லாம் கிடையாது. ஸோ எக்ஸ்ட்ரா கொஷின் எழுதும்போது எந்த கொஷினுக்கு மார்க் வந்து அதிகமாக அவங்க போடுறாங்களோ அந்த மார்க்கு தான் கவுண்ட் ஆகும். ஸோ அதனால் வந்து எக்ஸாம் வந்து ஃபஸ்ட் ஸ்டார்டிங்கில் வந்து அந்த ஃப்ரண்ட் பேஜ் ஃபில் பண்ணும்போது பார்த்து ஃபில் பண்ணுங்கள். கொஷின் பேப்பர் கொடுத்தோன்னே ஒரு 10 நிமிஷம் கொஷின் பேப்பர் வந்து நல்லா படிங்க. இன்னும் டைமு வந்து 3 ஹவர் டைம் இருக்குது. அதனால் 10 நிமிஷம் படி, இதில் ஒன்றும் கெட்டு போயிடாது. ஸோ அதனால் ஃபஸ்ட்டு 10 நிமிஷம் நல்லா கொஷின் பேப்பர் படிங்க. செகண்ட் இயர் மற்றும் ஃபஸ்ட் இயர் அரியர் ஆகிருந்ததுன்னா அந்த 10 மார்க் கொஷினாக வரும். பார்த்திங்கன்னா வந்து செகண்ட் இயரில் வந்து 3rd செமோ 4th செமோ. ஸோ ஒரு யூனிட்டுக்கு நீங்கள் 2 கொஷின் அட்டன் பண்ணணும். ஸோ அதனால் 3 யூனிட்டில் குறைஞ்சது ஒரு 6 கொஷினாவது நீங்கள் அட்டன் பண்ணணும். ஸோ பாஸ் ஆகணுன்னா நீங்கள் 60 மார்க் கம்பல்சரி அட்டன் பண்ணிகிட்டே வரணும். தெரியுதோ தெரியலையோ நல்லபடியாக அட்டன் பண்ணிட்டு வாங்க. வேறு எதனா கேள்விகள் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணி நான் ரிப்ளை பண்ணுறேன். நாளைக்கு நான் எக்ஸாமை நல்லபடியாக எழுதுங்க. தேங்க்யூ. ஆல் தி வெரி பெஸ்ட் டு ஆல். எல்லோரும் பாஸ் ஆகிறதுக்கு நம்ம சேனல் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். நல்லா எழுதுங்க எக்ஸாமை.